That's for you. Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today, we won't be discussing, we won't be investigating, we won't be discovering, we'll just remember. It is one of the important subjects. It is one of the things humans should do in a daily basis. We pray daily, we worship daily, we do our daily routines without any fail. But today, we'll remember and we'll taste the goodness of the Lord. I want you to stick with me, get back to your roots, and remember. God bless you. Stay with us. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 126:3. Psalms 126:3. Just one verse. Psalms 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். The Lord has done great things for us and we are glad. Hallelujah. அங்க ஒரு வார்த்தை இருக்கு, பெரிய காரியங்களை செய்தார். has done, இங்கிலீஷ்ல has done இருக்கு. has done தமிழ்ல அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா அவர் செய்துள்ளார். செய்தார் இல்லை, செய்தார்ன்றது இப்பொழுது செய்வது. has doneக்கு இங்கிலீஷ்ல சரியான வார்த்தை அவர் ஏற்கனவே செய்துள்ளார், அவர் செய்துள்ளார். ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு has done, செய்துள்ளார். அல்லேலூயா. has done, செய்துள்ளார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செய்துள்ளார். has done, has done, செய்துள்ளார். கைகளை வாங்கி நாம் ஜெயிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் அதை புரிந்து கொள்ளவும் அதனை பயன்படுத்தவும் வெற்றி பெறவும் நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம். நல்ல ஒரு ஷலோம். ஷலோம். பிரைஸ் லார்ட். நல்ல சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஷலோம். சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. எஸ். காட் பிளஸ் யூ. வாரம் ஃபுல்லும் சோகமாக இருக்கும், இங்கேயாவது கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருப்போம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த செய்திக்கு பின்னாடி, அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதை எப்படி செயல்படுத்துவது, இதை எப்படி செயல்படுத்தினா வேலை செய்யும், தேவன் எந்த கண்ணோட்டத்தில் சொன்னார், இல்லை அங்கே சொல்லப்பட்ட கேரக்டர் எந்த ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க, அந்த மனநிலையில் என்ன செய்யணும், நம்ம அதை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும்னு தான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அது எதுவுமே நம்ம செய்ய போகிறது கிடையாது. அமைதியாக உட்காந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க போகிறோம். டேஸ்ட். ஆமென். ருசிச்சு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யாருக்கு இந்த வாரம் ரொம்ப கடுமையான வாரமாக இருந்தது? கைய வேணும். உண்மையை ஒத்துக்கணும். உண்மையை ஒத்துக்கணும். இன்னைக்கு உங்களுக்கான இளைப்பாறுதலை தேவன் தரேன்னு சொன்னார். அல்லேலூயா. To the heavy laden and burden, come, for the Lord is about to give rest. Amen. நம்ம 126வது வசனத்தில் இருக்கோம். சங்கீதம் 126ல் எழுதின மனுஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆள். தாவீது சிறு வயசுலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கென்று நின்றவன். அல்லேலூயா. தாவீது எவ்வளோ பெரிய கேரக்டர்னா, தேவன் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா இல்லையா? நம்ம பண்ணோம் தெரியுமா? அம்மா சத்தியமா? இப்பெல்லாம் பொய்யவே சத்தியம் பண்ணிடுறானுங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும். அந்த காலத்தில் அந்த சத்தியத்தை மீறிட்டாங்கன்னா உயிரெலாம் போயிருங்க. சில பேருக்கு சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கலன்னா உயிர் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? அப்படிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சம்பவம்லாம்? சத்தியத்தை மீறிட்டா உயிர் போயிடும், மரியாதை கொடுக்கலன்னா உயிர் போயிடும். எங்கள் கூட யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன், சும்மா வெளிப்படையாக சொல்லுவேன். என்ன ஏதெல்லாம் தூவி கேட்கக்கூடாது. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கல்யாணத்தில் 2 பேருக்கு சண்டை டப்புன்னு ஒருத்தர் இன்னொருத்தர் அரைஞ்சிட்டாராம். அடி வாங்கினவர் கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிட்டாங்க. மரியாதை குறைவாக இப்படி செஞ்சிட்டாங்கன்னு. அப்படி கண்ணியமான ஆட்கள். நான் சொல்ல வரது புரியுதா? கண்ணியமான ஆட்கள். சத்தியம் பண்ணால் சத்தியத்தை மீறக்கூடாது. இப்போ சத்தியமாக நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன்னு 8 பேரை நேசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. காலம் அப்படி மோசமாக கிடக்கு. சத்தியத்துக்கே சத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்கு.
அப்படிப்பட்ட காலம். அப்படிப்பட்ட சமயத்தில் தேவன் சொல்றார் நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது, ஆண்டவர் பேர்ல சத்தியம் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? சும்மா இஷ்டத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு வேதத்துல. ஆனா தேவனே சத்தியம் பண்ண ஒரு ஆள் யார் தெரியுமா? தாவீது. தேவனே சத்தியம் பண்ணியிருக்காருங்க. நம்ப மாட்டீங்களா? நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா சங்கீதம் 80 இருக்கு. அதாவது என்னன்னா, சாதாரண சத்தியம் கிடையாது, தன்னுடைய பரிசுத்தத்தின் மேல சத்தியம் பண்ண ஒரே ஆள் தாவீது மட்டும்தான். தேவன் தன்னுடைய பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் உங்களுக்கு தெரியும்லங்க, அதை ஈடுகட்டவே முடியாது. அந்த பரிசுத்தத்தின் மேல் தாவீதுக்கு சத்தியம் பண்றார். உன் சந்ததியை நான் பெருக்குவேன்னு தான் பரிசுத்தத்தின் மேல் சத்தியம் பண்றாருன்னா தாவீது எவ்வளவு பெரிய ஆள்னு பார்த்துக்கோங்க. பயங்கரமான ஆள். அவனை மாதிரி ஹிஸ்டரியில ஒருத்தரை பார்க்கவே முடியாது. ஃபென்டாஸ்டிக். அவர் எழுதுறாப்புல இப்போ 126 சும்மாவே சங்கீதம் தான், துதி தான், பாட்டு தான். சங்கீதத்தில் நீங்க முக்காவாசி என்னன்னு கவனிச்சிங்கன்னா 75% 80% ஆண்டவரை துதிச்சு தான் பாடியிருப்பார் தாவீது. அதுதான் அவர் ஸ்பெஷாலிட்டி. ஆடு மேய்ச்சிக்கிட்டே ஒரு கிண்ணறம் வச்சு ஆண்டவரை துதிச்சு பாடுறது தான் அவர் வேலை. ஒப்பாரி வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு முக்காவாசி ஒர்ஷிப் ஒப்பாரியா மாறிடுச்சு. அழுகிறது மட்டும்தான் வேலையா இருக்கே தவிர, தாவீது என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைஸ் தான். பிரைஸ்னா உங்களுக்கு என்ன தெரியுமாங்க? நான் போன வாரம் சொன்னேன்ல, இந்த அரசர்லாம் வரும்போது வரவேற்பாங்க தெரியுமா, அதுதாங்க பிரைஸ். அவர் செஞ்ச மகத்துவத்தெல்லாம் சொல்லி பாடுவாங்க பாருங்க, அதுதான் பிரைஸ். அது மாதிரி பாடுறான்ப்பா, பயங்கரமா பாடுற. அப்படிப்பட்ட ஆளு 126 சங்கீதம் எழுதியிருக்கார். என்னன்னா, இஸ்ரேல் ஒரு பயங்கரமான சூழல்ல மாட்டிக்கிட்டாங்க. தேவன் அவங்க சிறையிருப்ப திருப்புறாருங்க. அதை என்னமா எழுதியிருக்காருன்னு கொஞ்சம் வாசிங்க. நினைச்சேக்கா 126 முழுசும் வாசிங்க பாப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்குகிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்ப வருவான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீங்கன்னாங்க, த கம்பேக் வேர்ஸ். நான் அப்படி தான் சொல்லுவேன், த ரெஸ்டோரேஷன் வேர்ஸ், த கம்பேக் வேர்ஸ். சிறையிருப்பை திருப்புற எத்தனை பேருக்கு உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை? அல்லேலூயா. ஒரு கம்பேக் கொடுக்கணும். கம்பேக் அது இப்போ உள்ள ட்ரெண்டான வார்த்தை. இஃப் யூ ஃபெயில் யூ கம் பேக், யூ நெவர் கிவ் அப் அப்படின்வாங்க. அந்த கம்பேக் பார்க்கணும். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. அதாவது சந்தோஷம் மட்டும்தான் அந்த வசனத்துல, சோகமே கிடையாது. சிறையிருப்ப திருப்புறாராம் தேவன், கனவு காண்கிறவர்கள் போல் இருக்கிறார்களாம். அப்படி வர்ணிச்சு எழுதியிருக்காரு. அது எவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணி விரும்பினது வரும்பொழுது எப்படி இருக்கான்? கனவு காண்கிறவர்கள் போல் இருக்கிறாங்களாம். நாவெல்லாம் அப்படியே சந்தோஷத்தால நிரம்பி வழியினான். அப்படி எழுதியிருக்காரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வசனத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. பெருமூச்சு விடுவோம் ஒரு பெரிய சகாப்தத்தை முடிச்சா. ஆமாவா இல்லையா? ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சா என்னங்க செய்வோம் நம்ம? செய்ய மாட்டீங்களா? நான் நிறைய செய்வேன். எங்க ஒரு பெருமூச்சு விடுங்க பார்ப்போம். இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்காரு. எங்க சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு பெருமூச்சு. பயங்கரமான இருளுக்கு அப்புறம் வெளிச்சம். கடைசியா பயங்கரமான இருளுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான வெளிச்சம். எப்பவுமே அழுதுகிட்டு இருக்க போறோம் நினைச்சிட்டு இருந்த இடத்துல என்ன கேக்குதான்? துதியின் சத்தம் கேக்குதான். தாவீது எழுதியிருக்காரு. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு மாட்டிக்கிட்டோம். இனி அழுக மட்டும்தான், சிறையிருப்பு மட்டும்தான். நடந்த இடத்துல தேவன் கமாவை போட்டு சிறையிருப்பை திருப்பி சந்தோஷமாக்கிட்டாராம். அல்லேலூயா. அப்படி இருக்கும் போது அவர் எழுதுறார், பயங்கரமா எழுதுறாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன கிடைக்குது? நமக்கு ஒரு விசுவாசம் கிடைக்குது, நமக்கு ஒரு நம்பிக்கை வருது, நமக்கு ஒரு ஹோப் வருது. என்ன அப்படின்னா,
அங்க செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? ஆமாவா இல்லையாங்க? இப்போ பல பேர் என்னன்னா வேதத்துல உள்ள வசனங்களை நமக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த 126 நமக்கு நடக்கணும்னு எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? நான்லாம் பயங்கரமா நினைச்சிருக்கேன். ஆமே, கைக்குள்ள போடுங்க. 126 இப்போ வாசம் பாருங்க. கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்பினார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நம்ம சொல்லக்கூடாது, புறஜாதி சொல்லணும். இதெல்லாம் பயங்கரமான காரியங்கள். எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கோம்? ஆசைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். எவன் முன்னாடிலாம் தலை குனிஞ்சோமோ அங்க ஆண்டவர் நம்ம சிறையிருப்ப திருப்பணும். வெக்கப்பட்ட இடத்துல தேவன் என் தலையை உயர்த்தணும். மதிக்காத இடத்துல ரெட் கார்பெட் போட்டு என்னை வரவேற்கணும். எதிர்பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தனா ஆமேன், இல்லைன்னா இல்லை. ஆமேன். இதெல்லாம் மனசுக்குள்ள ஆழமான ஆசைகள். என்ன சாரி, குக்கரு, காரு, வீடு, இந்த ஆசைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தோத்தம் முன்னாடி ஜெயிச்சு காட்டுற ஒரு சுகம் இருக்கே, அது மாதிரி சுகம் வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு பயங்கர ஆசைப்படுவோம். எப்படியாவது தேவன் அதை வாக்கி செய்யணும்னு. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு ஜெபம் பண்றதே சோஃபா, வீடு, காரு கிடையாது. தோத்த முன்னாடி தேவன் என் தலையை உயர்த்தணும். ஆமா இல்லையா? அதான் உள்ள ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசை. அதான் தேவன் எப்படியாவது செஞ்சிடணும். எந்த இடத்துல என்ன இழிவா பேசினாங்களோ அவங்களே வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு பயங்கர ஜெபம் பண்றோம். தப்பே கிடையாது, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேதம் அதானே சொல்லுது, வெக்கப்பட்ட இடத்துல என்ன பண்றாராம்? தலையை உயர்த்துறாரா. வாழாக்காமல் என்ன பண்றாராம்? அப்போ நிச்சயம் செஞ்சாகணும்ல. அதுக்கு தான் ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம். எப்படியாவது கடன் பெற்றிருந்தா எப்படியாவது தேவன் ஐஸ்வர்யாவனை மாத்திரணும். ரிட்டர்ன் டு ப்ராஸ்பரிட்டி, கம்பேக் கொடுக்கணும். உடல் அளவுல ரொம்ப சோர்வாயி வியாதி பெற்றிருந்தா பயங்கரமான கம்பேக் கொடுக்கணும். புஷ்டியும் பசுமையுமா திரும்ப எந்திரிச்சு நிக்கணும். இதெல்லாம் ஆசைகள் நமக்கு. ஆமாம் இல்லையா? இந்த வீடு, கார் ஆசையெல்லாம் கொஞ்ச நாள் இருந்து டப்புன்னு போயிடும். ஆனா இதெல்லாம் அழியாத ஆசைகள். ஒத்துருக்கீங்களா? ஆமே, அழியாத ஆசைகள். எப்படி ஒரு மாதிரி அது என்ன சொல்ல, வியாதியில ரொம்ப ஒடுங்கி போய் இருந்தோம், ஆனா திரும்ப நிக்கணும், புஷ்டியும் பசுமையுமா நிக்கணும். கடன் பற்று காசே இல்லாத நேரத்தில் இருந்த போது அந்த ஒரு ஆசை ஒன்று வரும் பாருங்க. எல்லாருக்கும் உதவி செய்யற மாதிரி ஆண்டவர் என் தலையை உயர்த்தணும். இதெல்லாம் ஆசைகள். ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியரான நல்ல மனைவியா கட்டி அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும், தெரியுமா? என்னங்க? ஆமேன். ரெண்டாவது இன்னொரு பெரிய ஆசை இருக்கும். இந்த ரெண்டும் உருப்படான்னு சொன்னாங்க பாருங்க, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஆசை இருக்கும். சகாயாச்சு தான் ஆமேன்றாங்க. ஆமேன். இதெல்லாம் பயங்கரமான ஆசைகள். இப்போ இந்த ஆசைகளை வச்சுக்கிட்டு 126வது சங்கீதத்தை வாசிக்கும் போது அது நம்பிக்கை தருதுங்க. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு ஒரு நம்பிக்கை தருது. ஆமாவா இல்லையா? 126 நீங்க திறந்து அப்படியே பாருங்க. அப்படி நம்பிக்கை தருது. அதாவது சிறையிருப்புல இருந்தா தேவன் திருப்புவாருன்னு நம்பிக்கை தருது. தேவன் நம்ம செய்யணும்னு இல்லை, தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நாவு என்னன்னா அழுகையினாலும் துக்கத்தினாலும் நிறைஞ்சிருக்க நாவுல சந்தோஷமும் துதியும் பொங்கி வலியுன்றதுக்கு அங்க நம்பிக்கை தருதா இல்லையாங்க? வாசிங்க பாப்போம் நான்சி அக்கா. ரொம்ப பிரமாதமான வசனம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருங்க முடிஞ்சா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். போதும். இந்த 3 வசனத்தை பாருங்களேன். ரொம்ப அப்படியே நமக்கும் இது நடக்கும் நம்பிக்கை தருதா இல்லையா? விசுவாசம் தருதா இல்லையா? ஆமேன். இந்த மாதிரி விசுவாசத்தை ஊட்டுற வசனங்கள்லாம் வந்த உடனே தான் நம்ம சர்ச்சில் பூஸ்ட் ஆயிடுறோம். பூஸ்ட் போட்டு குடிச்ச மாதிரி ஆயிடுறோம். அப்படி இப்படி இருந்தாலும் இப்படி ஆயிடுறோமா இல்லையா? ஏன்னா வசனம் அப்படி இருக்கு. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல பிறைப்பான். அதனால சோகமா டிப்ரெஸ்டா இருந்து சர்ச்சுக்கு இப்படியே டிப்ரெஷனா பாடி உக்காந்தாலும் தேவனுடைய மண்ணா கிடைச்சிச்சுன்னு வைங்க, அப்படி பூஸ்ட் ஆகுதா இல்லையா? எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, தேவன் என் பக்கம் நிற்கிறார். அப்படிப்பட்ட வசனங்க இது.
அதை வாசிக்கும் போதே எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டி இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுன்னு நினைக்கிற நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஆசை தோன்றுதா இல்லையா? கர்த்தர் நிச்சயம் நமக்கும் செய்வார். ஜெயிச்சு காட்டுறோம், மேலே வரோம், முன்னேறோம். அதனால் என்ன பண்ணுவோம்? 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், 3 நாள் ஜெபம் பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம், டெய்லி பைபிள் வாசிப்போம். இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோங்க? எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம்? எதுக்கு தவறாமல் பிரேயர் வரோம்? எதுக்கு தவறாமல் டைத்து கொடுக்குறோம்? எதுக்கு இது எல்லாம் செய்கிறோம்? ஏன்னா அந்த ஒரு நாள் வெற்றியை பார்க்கணுன்றதுக்காக, அந்த ஒரு நாள் ஜெயம். ஆமாவா இல்லையா? கஷ்டப்படுறது ஒர்த்தா இல்லையாங்க? 100% ஒர்த்து. அதுக்காக தான் இன்னைக்கு கஷ்டப்படுறோம். தவறாமல் வந்துடுறோம், ஜெபம் பண்ணுறோம். காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு சபைக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுடைய மனநிலையை தான் நான் சொல்கிறேன். ஆமாம் பாஸ்டர், ரொம்ப கஷ்டம்னு ஒத்துக்கணும். கஷ்டம் தானே? ஈஸ்டர் சர்வீஸ் 4 மணிக்கு எங்கள் அப்பா இருக்கிறது வைப்பார். எத்தனை மணிக்கு கிளம்பி வரணும்? 2:30க்கெலாம் எந்திரிச்சு கிளம்பணும். ஆமாவா இல்லையாங்க? கஷ்டம் தானே? எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு சாட்சியாக வாழ்ந்து தோத்த இடத்துல ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆமாவா இல்லையா? ஆமே. அதனால இது தொடர்ந்து என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரே ஒரு ஆசை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு நமக்குள்ள. என்னன்னா, தோத்தவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும், வெக்கப்பட்ட இடத்துல தலை உயரணும், பணம் காசு இல்லாத இடத்துல ஐஸ்வர்யானா நடந்து போகணும். ஸோ அதனால அதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமே. ரொம்ப சிறப்பான காரியம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, நிச்சயம் செய்யணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் மனசு சோர்வான நேரத்தில் இந்த வசனத்தை எடுத்து வாசிப்பேன். என்ன வினோத்தனை வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கை வருது. அன்னைக்கு இஸ்ரேலுக்கு திருப்பினவர் எனக்கு திருப்ப மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அதனால ஐ மோட்டிவேட் மை செல்ஃப் ரீடிங் திஸ் வேர்ஸ். அப்படி வாசிக்கிட்டே இருந்த சமயத்தில் இந்த 126ல் ஒரே ஒரு வசனம் மட்டும் என் கண்ணை இந்த தடவை திருப்பினுச்சு, மனசை நிலைப்படுத்துச்சு. கொஞ்சம் நில்லு, இந்த வசனத்தை கொஞ்சம் பார். அல்லேலூயா. இந்த வசனம் என்னதான் இப்போ நடந்ததுக்கு பேசியிருந்தாலும் அந்த வசனத்தில் ஆழமான 2 வார்த்தைகள் இருக்கு. 126 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வசனத்தை மொத்தமா வாசிங்கன்னா அந்த சமயம் நடந்ததை குறித்து தாவீது எழுதியிருக்கார். ஆனா 126 கொஞ்சம் கவனமா, 126:3 கொஞ்சம் கவனமா வாசிச்சிங்கன்னா அதோடைய கண்ணோட்டமே வேறையா திரும்புது. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, 126:3ல the Lord has done ஒரு வார்த்தை இருக்கு. has done is doing னா இப்போ செய்தார், செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். has done அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது தமிழ்ல அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணா செய்துள்ளார். செய்துள்ளாருக்கு அர்த்தம் என்ன? ஏற்கனவே செஞ்சார், அதை தான் செய்துள்ளார்னு சொல்லுவோம். தேவன் செய்துள்ளார். யாராவது கேட்குறாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரா? செய்துள்ளார் சொல்றோமா இல்லையாங்க? ஏன்னா ஏற்கனவே செஞ்சிருக்காருங்க அப்படின்னு. இப்போ இந்த ஹாஸ் டன்ன்ற வார்த்தை மிக சிறப்பான ஒரு வார்த்தை. ஆமென். ஏன் நான் சொல்றேன் பாருங்க. செய்துள்ளார்ன்ற வார்த்தை செய்ய போறார், செய்து கொண்டு இருக்கிறார், இது 2 காட்டிலும் சிறப்பான வார்த்தை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இஸ் டூயிங், இஸ் கோயிங் டு டூ காட்டிலும் ஹாஸ் டன்றது சிறப்பான வார்த்தை. செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். நிகழ்காலம், எதிர்காலம், இது 2ம். ஆனா செய்துள்ளார்ன்றது ஏற்கனவே நடந்ததை பேசுறது. ஆமாவா இல்லையா? பாஸ்ட். கரெக்ட் தான். பைபிளின் படி பாஸ்ட்டை பேசக்கூடாது, ஆனா தேவனுடைய நன்மைகளை பேசலாம். ஆமென். ஹாஸ் டன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு ஒரு ஆசைக்கு மேல இன்னொரு ஆசை, ஒரு ஆசைக்கு மேல இன்னொரு ஆசைன்னு தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வீடு வாங்குற வரைக்கும் வீடை கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். வீடு முடிஞ்சோன்னே ஆண்டவர் கார் தந்ததுக்காக நன்றி, கார் முடிஞ்சோடனே உடல் பலத்தும், உடல் பலம் முடிஞ்சோடனே நல்ல குடும்பத்தை, வரிசையா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஆனா 126:3 நீங்க வாசிங்கன்னா தேவன் ஏற்கனவே செய்துள்ளார், ஹாஸ் டன் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும்.
இன்னைக்கு ஒரு ஆசைக்கு மேல இன்னொரு ஆசை வச்சு ஓடிட்டு இருக்க நம்ம கொஞ்சம் அமைதியா நின்று, நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவன் எனக்கு இதை செய்யணும், தேவன் எனக்கு அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஏற்ற நேரத்தில் தலையை உயர்த்தணும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, தேவன் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு செஞ்சிருக்கார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு ஆசைக்கு மேல இன்னொரு ஆசை அடிக்கி லிஸ்ட் போட்டு கரெக்டா வச்சிருக்கோம், இது இதெல்லாம் நடக்கணும், இது இதெல்லாம் நடக்கணும்னு. நீங்க இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா நிறுத்திட்டு உங்க கண்ணோட்டத்தை இப்படி திருப்புங்களேன். தேவன் ஏற்கனவே அவ்வளோ செய்திருக்கிறார். செய்ததுனால தான் நீங்க இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. பைபிளை க்ளோஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் சீரியஸா நம்ம பேசுவோம். நம்ம இன்னைக்கு வசனம் இன்னைக்கு வாசிச்சுட்டு, தேவன் செய்யணும், தேவன் செய்யணும், தேவன் செய்தார், தேவன் செய்யணும், வாக்குத்தத்தம் பண்ணினவர், தேவன் வாய்க்க செய்யணும், தேவன் வாய்க்க செய்யணும், பாட்டுலாம் பாடுறோம். தேவன் ஏற்கனவே செஞ்சிருக்காருங்க. The Lord has done already. ஏற்கனவே நம்மளை ஆசீர்வதிச்சதுனால தானங்க இங்க நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால தானே இங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஏற்கனவே முன் குறிச்சதுனால தானே இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாயில வருது. ஆமாவா இல்லையா? ஆமென். ஃப்ரம் டே 1 இன்னைக்கு வரைக்கும், பிறந்த நாள்ல இருந்து, நம்மலாம் நினைக்கிறோம் பிறந்த நாள்ல இருந்து தேவன் நம்ம மேல் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கார். நம்ப மாட்டீங்களா? நான்சி அக்கா மட்டும் வேதத்தை எடுத்து எரேமியா 1:5 வாசிங்க பார்ப்போம். எரேமியா 1:5 வாசிங்க பார்ப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, இத தேவன் பேசுறார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை அறிந்தேன். அதாவது வயிற்றுல போடும் போது தான், வயிற்றுல போட்டு பிறக்கும் போது தான் தேவன் கண்ணுக்கு வந்ததுன்னு இல்லை. உங்களை இந்த தாய் இந்த தகப்பனுக்கு பிறக்கணும்னு தேர்ந்து எடுத்ததே தேவன் தான். வாசிங்க பாப்போம். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே தேவனுக்கு நம்ம தெரியுதான். ஆமென். உங்க பேர் எடுத்துக்கோங்க. நான் ஜான் கால்டன். உங்க பேரு ஜான் கால்டன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஜான் கால்டன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே என் ஆத்மாவை தேவனுக்கு தெரியுமா? ஹலோ, என் ஆத்மாவை எப்போலேருந்து தேவனுக்கு தெரியுதான்? நான் பிறந்து இவங்க எனக்கு பேர் வச்சு என்னைய கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவருக்கு என்னைய தெரியுமா? அல்லேலூயா. ஃப்ரம் டே 1 இன்னைக்கு வரைக்கும். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு விண்ணப்பங்கள் வைக்கிறது தப்பு கிடையாது, நான் வேண்டான்னு சொல்லலை. தேவனை கேட்கறது தப்பே கிடையாது. தேவன் தான் சொல்லியிருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும்னு. கரெக்டு. இன்னைக்கு நீங்க கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா கேட்டுக்கிட்டே இருக்க நீங்க சில நேரம் சோர்வாயிடுறீங்க தெரியுமா? கேட்கறது ஏன் நடக்கவே மாட்டேங்குது. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்தி கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க கேட்ட முக்காவாசி காரியத்தை தேவன் முடிச்சிருக்காரு ஏற்கனவே. ஆமாவா இல்லையாங்க? அவர் ஏற்கனவே செஞ்சிருக்காருங்க. எஸ் டன். என்னதான் பாஸ்டர் நான் கேட்டது வீடு, சொத்து, சுகம் இதெல்லாம் தான் கேட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் நினைச்சிங்கன்னா நம்மளை விட அதி புத்திசாலி வேற யாருமே கிடையாது. வீடுங்க, நான் சொல்றதெல்லாம் தேவையான்னு பாருங்க. வீடு தேவையா? ஆமேன்னு சொல்லணும். காரு, நல்ல குடும்பம், அதாவது வேலையிலேருந்து ஃப்ரீ ஆகுறதுக்கு, நல்லா போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தோப்பு, ஜோயிலம்மா தான் ஆமேன் ரொம்ப தேவை பாஸ்டர். ஒரு 100 பவுன் நகை வேண்டாமா? வேணும். ஆமேன் ஆமேன். டைமண்டு ஆமேன். இதெல்லாம் தேவைகள். இதுக்காக ஜோம் பண்ணுறீங்க. ஜோம் பண்ணுறோமா இல்லையா? சரி, முதல்ல கிளியர் பண்ணிங்க. இதெல்லாம் தேவன்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும், அக்காட்ட கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? யார் அவரு? அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தும் நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். அவர்கிட்ட தான் கேட்கணும். கேட்கறதுல தப்பு கிடையாது. இப்போ இதுக்கு நியாயமா சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன பொருள்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியுமா, இல்லை இது இல்லாமே வாழலாமா?
எல்லாமே வாழலாம். அப்போ இது முக்கியமான ஆசீர்வாதமே கிடையாது. சரியா நான் சொல்றது? இது ஆசீர்வாதமே கிடையாது. இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைகள். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எந்த வேலையும் செய்யாம அப்படியே காலையில் எழுந்திரிச்சு பொறுமையா ஒரு 8:30-9 மணிக்கு பல்ல விளக்குறோம், பொறுமையா சாப்பிட்டோம், பொறுமையா, அதுக்கு இதெல்லாம் தேவைகள். மற்றபடி இது உண்மையிலுமே தேவையா? இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியுமா? கிடையாது. அப்போ இது ஆசீர்வாதம் கிடையாது. இது முக்கியமான ஆசீர்வாதமே கிடையாது. சரியாங்க நான் சொல்றது? ஓகே. அப்போ முக்கியமான ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வரேன், அந்த லிஸ்ட்டை போட்டோன்னு வைங்க, மிரண்டு போயிருவீங்க. முக்கியமான ஆசீர்வாதங்களை தேவன் எப்படி செய்து கொண்டு இருக்கிறார், ஏற்கனவே செஞ்சிருக்காருன்னு நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க, மனசு நிறைஞ்சு போயிடும். இன்னைக்கு உலகத்தோடைய வேகத்தின்படி ஓடுறோம் சொல்லி வேக வேகமா ஓடி ஓடி இதை உழைக்கணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் செஞ்சாதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. அது மிகப்பெரிய தவறு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தப்பு. தவறு செய்திருக்கிறீர்கள். சொல்லுங்க, தவறு செய்திருக்கிறோம். எல்லாரும் ஒத்துக்குவோம், தவறு செய்திருக்கிறோம். நான்லாம் 1 வயசு வரைக்கும் இத்தனை கார் வாங்கணும், இத்தனை ஃப்ளைட் வாங்கணும், இப்படி காசு சம்பாதிக்கணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது கிடையவே கிடையாது. சிம்பிளாக சொல்லுவாங்க, உலகத்தையே உங்கள் காலு கீழே போட்டு மனசில் நிம்மதி இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான். கோடி கணக்காக காசு கொடுத்து சொல்லாம சொன்னா ஆயிடக்கூடாது, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. சொல்ல வேணான்னு கொஞ்சம் கேளுங்க. நான்சி அக்கா ஈனோக்கண்ண இருக்காங்க. ஆமீன். 8 கோடி ரூபா காரை நான் வாங்கி கொடுக்குறேங்க சொல்லிட்டா நான்சி அக்கா. ஆமீன். 8 கோடி ரூபா காரு, பயங்கரமான காரு. அப்படி பள்ளமேட்டில் ஏறி இறங்கினாலும் உள்ள ஜர்க்கே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு கார். 8 கோடி ரூபாய்க்கு கார். ஆனா ஓட்டிட்டு போற ஏனோ கண்ணனுக்கும் நான்சி அக்காங்க சின்ன பிரச்சனை. கார் எப்படி இருக்கும்? 8 கோடி ரூபா கார்னால அப்படியே சமாதானம் தரும்னு நினைக்கிறீங்களா? நான்சி அக்கா இங்கிட்டு பார்க்க மாட்டாங்க, இங்கேயே பார்த்து வருவாங்க. ஏனோ கண்ணா அங்கேயே பார்த்து போயிட்டு இருப்பாரு. ஆமாவா இல்லையா? இது ஆசீர்வாதமா? 8 கோடி ரூபா காருக்குள்ள உட்காந்து 2 மணம் சேராம போறது ஆசீர்வாதமா? இல்ல 60,000 ரூபாய் வண்டியில 2 மணம் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே போறது ஆசீர்வாதமா? சந்தோஷமா? அதானங்க ஆசீர்வாதம்? அதானங்க ஆசீர்வாதம்? நான் ஒன்று சொல்றேனே, பல பேரை நான் இப்போ பார்த்துட்டு வரேன். கோடி ரூபா காசு இருக்கு, நல்லா இருக்காங்க, நல்ல கார் இருக்கு, நல்ல வளம் வராங்க, சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது? கோடி ரூபா காசு, வீடு, காரு, பணம், சொத்து, சுகம், இது எதுவும் ஆசீர்வாதமே கிடையாது. நம்மளாம் இன்னைக்கு உலகத்தின் பிரகாரம் என்ன நினைச்சுக்கிட்டோம்? இதுதான் ஆசீர்வாதம் நினைச்சு இதுக்காக உழைக்கிறோம், இதுக்காக ஜெபம் பண்றோம், இதுக்காக முட்டியில நிக்கிறோம், 3 மணி ஜெபம் பண்றோம், 3 மணி நேரம் ஜெபம் பண்றோம். 2 வேற. 3 மணி ஜெபம் மதியானம் நடக்கிறது, 3 மணி நேரம் ஜெபம் தனியா நடக்கிறது. அதாவது எல்லாரையும் காட்டிலும் நான் முந்திரணும். இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தின் பிரகாரம். ஆனா இது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. எது அப்போ உண்மையான ஆசீர்வாதம்? the real blessing. what is the real blessing அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க, அது பெரிய ஆசீர்வாதம். பிறக்கும் போது சரியான தாய் தந்தைக்கு என்னைய தந்தார் பாருங்க, அது 2வது பெரிய ஆசீர்வாதம். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்ல, வீட்டில் நம்மளை ரொம்ப கரிச்சு கொட்டணுன்னே நம்ம வேற வீட்டிலேயே பிறந்திருக்கலாம்டா அப்படின்னு. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? என்னங்க எல்லாரும் கை தூக்குறீங்க? வேற வீட்டிலேயே பிறந்திருக்கலாம்டா. நல்லா இருக்குல்ல டைலாக்கு? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு போய் இவருக்கு போய் பிறந்தோம் பாரு, பாடாப்படுத்தினான் மனுஷன் அப்படின்னு.
உங்கள் வாழ்க்கையை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரே ஆள் அந்த ஆள் மட்டும்தான், யாரும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் ஏற்றதா செய்கிறாரா இல்லையா தேவன்? அது பேசுகிற பாஷையில் சொல்லணும்னா ஜாடிக்கேற்ற மூடியா இணைக்கிறாரா இல்லையா? நடக்குதா இல்லையாங்க? இந்த அம்மாவுக்கு பொறுமையே இருக்காது, அவர் பொறுமையிலும் சிறந்த பொறுமையாக இருப்பார். கரெக்டாக மேட்ச் ஆகுதா? ரெண்டும் பொறுமை இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? கல்யாணம் ஆகி 3 நாள் டிவோர்ஸ் ஆயிடும். சரியா நான் சொல்கிறது? ஆமாண்ணா ஆமாப்பா சார், உண்மையை சொல்கிறதுனால தலையாட்ட முடியலையோ. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு இருக்கும், ஐயா இருப்பார் 4.5 அடி 3 அடிக்கு, சரியான பேராரு. இந்த அம்மாவுக்கு கோபம் வரும், அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு அந்த அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சரியான மேட்ச் ரெண்டும். சண்டையை கிட்டே இப்படி இருக்காங்க இல்லைங்க, வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு என்ன எப்படி இருக்கும்? என்னங்க எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு போய் ஏங்க அவங்க புருஷன் அப்படி இருக்காருன்னா உங்களை ஓங்கி ஒரு குத்து குத்திடும். ஏன் புருஷனை பேச நீ யாரு? ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நான் வேணா சொல்கிறேனே, பெஸ்ட் பேர்னு வாங்க, பெஸ்ட் கப்புள்னு வாங்க. அந்த பெஸ்ட் கப்புள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க, அப்படியே வாத்தாயி போத்தாயின்னு இருக்கிற ஆள் கிடையாது. ரெண்டும் அடிச்சுக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு. இங்க இருந்து பாத்திரம் பறக்கும், அவர் பேசாம எந்திரிச்சு போயிடுவாரு, மாறி மாறி அடிச்சுக்கும். அதான் பெஸ்ட் கப்புள். ஏன்னா என்ன நடந்தாலும் அவங்க 2 பிரிய மாட்டாங்க, இணைஞ்சே இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இதுதான் பிளெஸ்ஸிங். உங்களுக்கு இந்த காலம் பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். நீ ஏன் இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கனா டப்புன்னு டிவோர்ஸ் பண்ணிடுறானுங்க. புரியுதா இல்லையாங்க? புருஷர் மனைவியை பார்த்து ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போடுறேன்னு கேட்டா டிவோர்ஸ் பண்ணிடுறானுங்க. இன்னைக்கு ஏன் சமைக்கலன்னா டிவோர்ஸ். அப்படி இருக்கிற சமயத்துல நீலாம் இருக்கிறதுக்கு செத்தே போயிடலான்னு புருஷனை பார்த்த கேட்டும் அந்தாலும் இந்த அம்மா கையை பிடிச்சிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஜோக்க ஒரு ஓரமா விட்டுருங்க, சீரியஸா அந்த கான்வர்சேஷன் வரும். கை வச்சிருக்கீங்களா? திருமணம் ஆனவங்க மட்டும் கை இப்படி வச்சு சொல்லுங்க, அவரு தான் சரியான பேரா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும். என்ன 1000 சண்டை இருந்தாலும் அதானங்க உண்மை. அவர் இல்லாமல் இருந்துருவீங்களா? முடியாதுல்ல. தேவன் செய்த அடுத்த அற்புதம் அது. ஆமென். இரவெல்லாம் நைட் எல்லாம் எவ்வளவோ தீங்கு நடக்குது. இன்னைக்கு படுக்கிறவங்க நாளை காலையில் எந்திரிக்கிறது இல்லை. ஆனா தேவன் என்ன தெரியுமாங்க ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு நமக்கு? கண்மணி போல இரவெல்லாம் பார்த்து கொள்கிறார். சங்கீதம் 91 இருக்கு. இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் பயப்படாதிருப்பாயாக, ஏன்னா அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் செட்டையினால் நம்மை மூடிக்கொள்கிறார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இவ்வளவு பிரச்சனை இருக்கே, இவ்வளவு இது இருக்கே, யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு எத்தனையோ பேர் பயந்துட்டு இருக்க இடத்துல காலைதோறும் என் கிருபை உனக்கு புதிதா இருக்குன்றதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து காலையில உங்க பக்கமே நிக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நைட் எல்லாம் ப்ரொடெக்ஷன், காலையில எந்திரிச்சோடனே கிரேஸ். அதை நடைமுறைப்படி சொல்லணும்னா நைட் எல்லாம் உங்களை பாதுகாத்து கூடேந்து பாதுகாத்து காலையில் எந்திரிச்சோடனே புது கிரீடமா உங்களுக்கு சூட்டுறாராங்க. அதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கு. எப்பவும் பார்த்துக்கிட்டே இருந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கார். எத்தனை இடத்துல இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல நம்ம இறந்துருப்போம். ஆனால் நிறைய இடத்துல சீரியஸா சொல்றேனே, ஒரு தடவை ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கும் போது வண்டி ஸ்கிட் ஆயிருச்சு. வண்டியில போயிட்டு இருக்கேன், வண்டி ஸ்கிட் ஆயிருச்சு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி பள்ளம் விழுந்திருந்தா அவ்வளவுதான், உடல் கூட கிடைச்சிருக்காது. ஆனா பாதுகாத்தார். எத்தனை இடத்துலங்க. ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் திருடுற காலம் இருந்தது, கிட்னாப்பிங். ஆமாவா இல்லையா? உங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க திருடி இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னங்க உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது.
இன்னைக்கு நீங்க ஜாலியா ஸ்கூலுக்கா போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்றீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா பரிசுத்தமா எந்த வித தீங்கு இல்லாம வந்து சேர்றது, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு பசங்க வெளியிலயோ இல்ல உங்க பொண்ணு வெளியில போகுதுன்னா ஒரு சின்ன ஜபம் தான் பண்றீங்க, கூடயே கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை ரேப் கேஸ் நடக்குது, ஆனா உங்க பொண்ணை தேவன் பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிறாரா இல்லையா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் நன்மையாவே நான் உனக்கு மாத்தி தரேன்னு எரேமியா 29:11 தேவன் வந்து வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத, நான் தகப்பன் ஸ்தானத்துல நின்று உனக்கு என்ன நல்லது செய்யணுமோ நல்லதை மட்டுமே செய்வேன்னு சொல்லியிருக்கார். வாசிக்க பாப்போம் நான்சியக்கா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீ எதிர்பார்த்த முடிவையே உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். பாத்தீங்களா? அந்த வசனத்தை பாருங்களேன், ஒரு உயில் மாதிரி இருக்கு. அதை கவனிச்சு பாருங்க. நீ எதிர்பார்த்த முடிவை உனக்கு தரணும் நான் உன் பேர்ல. இதெல்லாம் எங்க சொல்லுவாங்க? சொத்து பிரிக்கும் போது சொல்லுவாங்க. கரெக்டா? உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்ப்பா இதை. அது மாதிரி தேவன் சொல்லியிருக்கார். வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்க எதிர்காலம் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? என்ன எதிர்காலம், எப்படி, வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் கேட்குறாங்களா இல்லையா? ஜோயல் கேட்டிருக்காங்களா இல்லையா? வேர் யூ வில் பி இன் 10 years, இன்னும் 10 வருஷத்துல எந்த இடத்துல இருப்பீங்க? உங்க எதிர்காலம் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஜோசியரை போய் பார்த்து கேட்கறது என்ன? நடக்க போற காரியத்தை பத்தி தானேங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? ஆமாவா இல்லையாங்க? எதிர்காலத்தில் தேவன் சொல்றாரு, நீ அதை குறித்து கவலையே படாத, நீ எதிர்பார்த்த முடிவை உன் பேர்ல தரணும்னு சொல்லி அது தீமைக்கு இல்ல நன்மைக்குனே சமாதானத்துக்குனே நான் உனக்கு தருவேன்னு தேவன் சொல்றார். இது ஆசீர்வாதம் இல்லையாங்க? பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகமே எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு நோய் வந்துருமோ, வியாதி வந்துருமோ, வேலை இல்லாம போயிருமோ, காசு இல்லாம போயிருமோ, தண்ணி இல்லாம போயிருமோ நினைச்சிட்டு இருக்க நேரம் தேவன் நமக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை தருவேன், கவலைப்படாத. இது ஆசீர்வாதமா இல்லையாங்க? ஆசீர்வாதம். அடுத்து, உன் கவலையெல்லாம் என் மேல வச்சிரு, கடந்த காலத்தை குறித்து நீ கவலையே படாதுன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. ஆமாவா இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாத, அதாவது இதுவரைக்கும் செஞ்ச தப்பை குறித்து நீ கவலைப்படாத, உன்னை நான் புது சிருஷ்டியா மாத்திட்டேன்றான் அர்த்தம். அது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்க. இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு சூழலை சொல்லி காட்டுறோமா இல்லையா? ஆனா நம்மளை படைச்ச தேவன் சொல்ற, நீ கடந்த காலத்தை குறிச்சே கவலைப்படாத, தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். அதை கவலைப்பட்டு ஒரு முளத்தை கூட்ட முடியுமான்னு உங்களை பத்தி கேட்கிறாரு. இப்படி ஆயிடுச்சே, நீ கவலைப்பட்டு ஒரு இதை பார்க்க முடியுமா? நீ கவலைப்படாத, கவலையெல்லாம் என் மேல வச்சிரு, நான் பாத்துக்கிறேன்றார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. அப்புறம் சொல்றார், எதிர்காலத்தை நான் பாத்துக்கிறேன், கடந்த காலத்தையும் நான் பாத்துக்கிறேன், நிகழ்காலத்தை என்ன தெரியுமாங்க சொல்றாரு? இன்றைய நாளை உனக்கு தந்திருக்கேன், மகிழ்ந்து களி கூறுன்றார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. ஆமென். தேவன் கட்டளையா சொல்றார், ரெக்வஸ்ட் பண்ணல. இன்னைக்கு வேணா நீ என்ஜாய் பண்ணி பாருன்னு சொல்லல, இன்னைக்கு நீ என்ஜாய் தான் பண்ணி ஆகணும்ன்றார், சந்தோஷமா தான் இருந்து ஆகணும் அப்படின்றார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. ஆமென். எதிர்காலத்தை குறித்து சந்தோஷப்பட சொல்லியிருக்கார், கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாதுன்னு இருக்காரு, நிகழ்காலத்துல நிம்மதியா இருக்கார், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லியிருக்கார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? தவறு செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம், இச்சையான எண்ணங்களோட இருந்திருக்கோம். தேவன் சொல்ற, நான் உன்னை மன்னிச்சு புது சிருஷ்டி ஆக்கிடுறேன், நீ கவலைப்படாத. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. ஆசீர்வாதமா இல்லையா? இன்னைக்கு மனுஷனா ஒரு தவறு செஞ்சா நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கிறோம், ஆனா தேவன் சொல்றார், மன்னிச்சு நான் அவனை ஏத்துக்கிறேன்றார். இது ஆசீர்வாதமா இல்லையா? தேவன் சொல்றார், நீ உடல் அளவுல செய்த பாவத்தை நான் பார்க்க மாட்டேன், நான் உள்ளத்தின் ஆழத்தை அறிகின்ற தேவன். எனக்கு நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இல்லைனாலும் தேவன் என் மேல பொழிஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. இது ஆசீர்வாதமா இல்லையா?
ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம். சரி, இந்த உலகத்திலே பெரிய பயம் என்னன்னா சாவு பயம். ஆமாவா இல்லையா? அதையும் தேவன் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிச்சுன்னா நித்திய வாழ்வையே உனக்கு தந்துடுறேன்றாரு. சாவை குறிச்சு நீ கவலையே படாத, என்ன நீ விசுவாசிச்சுனா நித்திய வாழ்வை உனக்கு தரேன்ற. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. எத்தனை பேர் நித்திய வாழ்வுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக தான் பயங்கரமா உழைக்கிறோம். ஆமாவா இல்லையா? பரலோகம் திறக்கும் போது முத ஆளா உள்ள போயிடணும்னு சண்டை போடுறோமா இல்லையா? தேவன் சொல்ற, நீ நம்பினா போதும், நான் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சிடுறேன், நான் பரிந்து பேசிடுறேன், நான் வீடை ரெடி பண்ணிடுறேன், இல்லைனாலும் உன்னை ரெடி பண்ணி உன்னை வந்து கூட்டு போயிடுறேன்றாரு. ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம். ஆமே. கஷ்டமான சூழல்ல, வாழ்க்கையில துயரமான நேரத்துல, கடினமான பாதையில் நடக்கும் போது தேவன் என்ன சொல்ற? நான் உன் கூடயே நடந்து வரேன். சங்கீதம் 23 இருக்கு, நான் உன் கூடயே இருக்கிறேன், நீ கவலைப்படாத. மனசு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஸ்ட் ஆகி, ஒரு நிம்மதியே இல்லாத நேரத்தில் தேவன் என்ன தெரியுமாங்க சொல்றாரு? தண்ணீர் நடத்தி போய் உன்னை இளைப்பாற செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இது ஆசீர்வாதமா இல்லையாங்க? ஆசீர்வாதமா இல்லையா? நிச்சயமா ஆசீர்வாதம். வேற என்னெல்லாம் தேவன் சொல்லியிருக்கார்? ஐஸ்வர்யத்தை சொல்லியிருக்கார், நிச்சயம் உனக்கு தருவேன், அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் உனக்கு தருவேன்னு தேவன் சொல்லியிருக்கார். ஹெல்த்தை பத்தி என்ன சொல்லியிருக்கார்? காண்டாமிருகத்து ஒத்த பலனை உனக்கு தருவேன், மான்கால்களை போல ஆக்குவேன். ஹெல்த்தை பத்தி சொல்லியிருக்கார். வாழ்க்கை எப்படி இருக்கும்? புஷ்டியும் பசுமையுமா இருக்கும் பிராமிஸ் பண்ணியிருக்கார். எதிர்காலம் கவலையப்படாத, நீ எதிர்பார்த்த முடிவை நான் உனக்கு தரேன். இதெல்லாம் ஆசீர்வாதமா இல்லையாங்க? சரி, ஓகே, இது எல்லாத்தையும் விடுவோம் பாஸ்டர். இதெல்லாம் வசனத்தின்படி சரி பாஸ்டர், உண்மையான வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சொல்லுங்க. நைட்டு படுக்கிறதுல இருந்து ஆரம்பிங்க. அல்லேலூயா. கவுண்ட் பண்ணுவோம். பைபிளை மூடிடுங்க, கவுண்ட் பண்ணுவோம். என்ன தெரியும்ல, நான் சொல்ல சொல்ல ஒன்னொன்னா என்னணும் எத்தனை ஆசீர்வாதம் இருக்குன்னு. நம்மளாம் இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சு போய் என்ன பண்றோம்னா, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோமே தவிர என்ன மாட்டேன்றோம் எத்தனை தேவன் செஞ்சிருக்காருன்னு. இன்னைக்கு கொஞ்சம் கவுண்ட் பண்ணுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவுண்ட் பண்ணுவோம் சிஸ்டர். கவுண்ட் 1 2 3 4. நான் சொல்ல சொல்ல கவுண்ட் பண்ணுங்க. நைட்டு படுத்துட்டீங்க, காலையில் உயிரோடு எந்திரிச்சிங்கல்ல, நம்பர் 1. ஆமாவா இல்லையா? அது ஆசீர்வாதம் தான். நம்பர் 1. பெட்டில் இருந்து ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகி அப்படியே படுத்து இல்லாமல் டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்களே, நம்பர் 2. அல்லேலூயா. பெட்டில் இருந்து எந்திரிச்சு நிக்கிறீங்க பாருங்க, 2 கால் ஊனி, நம்பர் 3. எந்திரிச்சு வெளியில போறதுக்கு ஒரு உடை மாத்துறீங்களே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு உடை மாத்துறீங்களே, அது நம்பர் 4. நிம்மதியா படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கே, நம்பர் 5. சாப்பிடும் போது கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம செயல்படுதே, நம்பர் 6. சாப்பிட்டு முடிச்சோடனே டைஜஸ்ட் ஆகுமா ஆகாதன்னு எந்த கவலையும் இல்லாம தானா டைஜஸ்ட் ஆகுதே, நம்பர் 7. இன்னைக்கு கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படி தேவன் நமக்கு பலம் கொடுத்திருக்காரே, நம்பர் 8. அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் இருக்கு, எத்தனையோ பேரால படிக்க முடியல, இன்னைக்கு நம்மளால படிக்க முடியுதே, நம்பர் 9. வாசிக்க முடியுதா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேரால வாசிக்க முடியும்? எத்தனை பேரால எழுத முடியும்? இதெல்லாம் ஆசீர்வாதங்க. சில பேரால வாசிக்க முடியாது, சில பேரால எழுத முடியாது, சில பேர் ரிவர்ஸ்ல வாசிப்பாங்க. அப்படிலாம் ஒரு டிஸார்டர் இருக்கு. இன்னைக்கு கண் எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு தேவன், வச்சிருக்காரா இல்லையா? கவுண்ட்டை விட்டுறாதீங்க, எண்ணிட்டே வரணும் வரிசையா. கண் நல்லபடியா தெரியுதா இல்லையாங்க? நல்ல பார்வை இருக்கா இல்லையா? நல்லபடியா இருக்கு. பக்கத்துல பாருங்க, நல்ல வேலை செய்தா இல்லையா? சிறப்பா வேலை செய்யுது. கழுகுகளை போல கண்ணு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய டெக்னாலஜி வந்துருச்சு. அங்க உள்ள என்ன பெரிய டெக்னாலஜி வந்தாலும் அங்க உள்ளதை ஜூம் பண்ணி இங்க ஜூம் பண்றதுக்கு ஒரு 2 செகண்ட் லேட் ஆகுதா இல்லையா? ஆனா இன்னைக்கு உங்க கண்ணை போய் வீட்டுல டெஸ்ட் பண்ணி பாருங்க, அங்க உள்ளதை இங்க உள்ளதையும் பாருங்க, டக்குன்னு ஃபோக்கஸ் அப்படியே மேட்ச் ஆகும் கரெக்டா. எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். கண் கரெக்டா வேலை செய்யுது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நல்லா கேக்குது? நல்லா கேக்குதா?
கேக்குதுல்ல? எத்தனை பேர் இது இல்லாம இருக்காங்க தெரியுமா? சரி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும். எத்தனை பேர் நல்லா பேசுவீங்க? இதுக்கெல்லாம் ஆமீன் பயங்கரமா வரணும். ஏன்னா நீங்களாம் பயங்கரமா பேசுற ஆட்கள் எனக்கு தெரியும். மற்ற வசனம் சொன்னா மட்டும் ஆமீன் ஆமீன்றீங்கல்ல, ஆனா நல்ல பேச்சும் வருதா? இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. கர்த்தர் நல்லவர், ரெண்டே வார்த்தை தான், கர்த்தர் நல்லவர். இந்த ரெண்டே வார்த்தையை செயல்ல எனக்கு பேசாம காதல கேட்காம சொல்லுங்க பாப்போம். சொல்றது புரியாங்க? வாயில பேசக்கூடாது, காதால எதுவும் இது பண்ணக்கூடாது. உங்க கையை வச்சு கர்த்தர் நல்லவர்ன்றதை எனக்கு சொல்லி காமிங்க பாப்போம். ரெண்டே வார்த்தை தான். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? கர்த்தர் நல்லவர், ரெண்டே வார்த்தை. செய்யுங்க பாப்போம். முடியல? கஷ்டமா இருக்கா? ரெண்டே வார்த்தைக்கு கஷ்டமா இருக்கா? சரி, இன்னும் கொஞ்சம் கஷ்டமா போகும். காலையில சாப்பிட்டீங்களா பாஸ்டர்? கேளுங்க பாப்போம். காலையில சாப்பிட்டீங்களா பாஸ்டர்? நான் சாப்பிட்டேன். செய்யுங்க பாப்போம். வெறும் கை மட்டும்தான் வேலை செய்யும். கஷ்டமா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கை செயலே பட மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. கரெக்டா? ஆனா இன்னைக்கு எவ்வளவு சரளமா ஈஸியா பேசிட்டு போறோம். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? எத்தனை பேர் வாய் பேச முடியாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பேர் கண்ணு தெரியாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பேர் காது கேட்காம இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாங்க? காது கேட்காது, பின்னாடி எவ்வளவு பெரிய திருட்டு நடந்தாலும் காது கேட்காது. எவ்வளவு பெரிய கஷ்டங்க அது, சொல்லுங்க. எவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் நமக்கு கரெக்டா செயலை கொடுத்துட்டு இருக்காரா இல்லையா? இப்போ யாரால முடியுமோ டக்குன்னு எந்திரிச்சிட்டு உட்காருங்க பாப்போம். யாரால முடியுமோ? அடேங்கப்பா, உட்காருங்க. என்னங்க டக்குன்னு முட்டி வேலை செய்து கால் நல்லா இருக்கு, வலி பறந்து போயிருச்சு. எத்தனை பேர் பல வருஷமா சேர்லயே இருந்திருக்காங்க தெரியுமா? எந்திரிக்க முடியாம சேர்ல. அவங்க எப்படி போவாங்கன்னு பாத்திருக்கீங்களா? கையால வீல நவுத்துவாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. ரெஸ்ட் ரூம்லாம் எவ்வளவு கஷ்டங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம நைட் 2 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் யார் கண்ணும் தெரிய வேண்டாம், காது கேட்க வேண்டாம், அப்படியே மனப்பாடமா போயிட்டு வரோமா இல்லையா? எல்லாம் எதுனா ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா? இதெல்லாம் ஆசீர்வாதமா இல்லையாங்க? ஆசீர்வாதமா இல்லையா? இன்னைக்கு கொரோனா வந்து எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டாங்க. நீங்கெல்லாம் ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்களே, இது ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதமா இல்லையா? எத்தனை பேர் நல்லா தூங்குறீங்க? நான் ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டேன், தூக்கம் கந்தை உடுத்து வைக்கும் அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. தூங்கினா நல்லா கை வேணும், நான் நல்லா தூங்கிடுவேன். நல்ல தூக்கம் வருதா இல்லையா? தந்திருக்காரா இல்லையா? ஆமேன். நல்ல தூக்கம் வருது, எவ்வளவு பெரிய விஷயங்க. எத்தனை பேர் அது இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சில பேர் தூங்குறதுக்கு மாத்திரை போடுறாங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொன்னாங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்குறேன் ஜான்னாங்க. வயசு என்னக்கா உங்களுக்கு, ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறீங்க, என்ன பண்ண அப்படி. இன்னைக்கு நம்மலாம் படுத்த 3ஆவது நிமிஷமே 3ஆம் நம்ம போயிடுறோம். பைபிள் வாசிச்சா இன்னும் சீக்கிரம் போயிடுறோம். தோதுர எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அதெல்லாம். நம்மெல்லாம் இன்னைக்கு அது ரொம்ப அசால்ட்டா, அது என்னமோ நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும்னு நினைக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு நரம்பு சுருண்டு கை வேலை செய்யாம போனுச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த வலி தெரியும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த வாழ்க்கை, அது இல்லாம வாழ்றது. ஒரு கை வேலை செய்யாம, ஒரு விரல் வேலை செய்யாம ரொம்ப கஷ்டம். ஆனா இது எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்காரு. இது பெரிய ஸ்லாக்கியமா இல்லையாங்க? சாக்கியமா இல்லையா? அப்படி பார்த்தா தேவன் ஏற்கனவே நிறைய செய்துள்ளார். has done. நான் இது நடக்கலன்னு கவலைப்படுறதை விட இவ்வளவு நடத்தியிருக்காரேன்னு சந்தோஷம் தான் படணும். நம்ம சொல்றது புரியுதா?
ஐயோ இது நடக்கலையே, ஐயோ அது நடக்கலையன்ற விட எத்தனை இடத்துல உயிரை காப்பாத்தி இன்னைக்கு உயிரை தந்திருக்காருன்றதுக்கே நீங்க சந்தோஷப்படணுங்க. ஆமென். உட்கார்ந்துருக்கீங்களா? எத்தனை பேரால அடிச்சு சொல்ல முடியும் அடுத்த சண்டே நான் இங்க வந்து உட்காருவேன் பாஸ்டர்னு? தைரியமா உயிரோட நான் வருவேன் பாஸ்டர்னு முடியாது. ஆனா தேவன் வாய்க்க செய்யறாருல, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. இன்னைக்கு நம்மளோட சின்ன சின்ன வயசுல உள்ளவங்க இறந்து போயிடுறாங்க. நம்ம இன்னைக்கு தீர்க்காயுசா தேவன் வச்சிருக்கிறார். ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதமா இல்லையாங்க? எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு வாய்க்க செஞ்சிருக்காரு. இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு? நல்ல வீட்டை கொடுத்துருக்கார், நல்ல பிள்ளைகளை. நீங்க அதை மோசமான பிள்ளைகள் நினைச்சாதான் மோசமான பிள்ளைகள். ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. தாய் பாசம், பிள்ளை பாசம் இதெல்லாம் அனுபவிக்காம எத்தனையோ பேர் தவம் இருக்காங்க அதை பெறதுக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கே, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்குலாம்? இல்லைங்க, கையாவது காமிங்க. 1 2 3. ஒன்றும் இல்லாமல் இப்படியே உட்காந்துருக்கீங்க. கேட்டு என்ன எல்லாரையும் கிட்னாப் பண்ணிட்டா போகிறேன் நான் இருக்கா? அப்படியே கை வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். பெரிய ஸ்லாக்கியம் அதெல்லாம். கர்த்தர் வேதத்தில் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா முதல்ல சந்ததியை தான் ஆசீர்வதிப்பார். அதான் அவர் ஸ்டைலே. தனக்குன்னு ஒரு சந்ததியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்குலாம் இருக்கா இல்லையாங்க? இன்னைக்கு நீங்க தேவனிடம் போனதுக்கு அப்புறமும் எனக்கு இப்படி ஒரு தாய் இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி இருக்கா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. தேவன் செய்திருக்காரா இல்லையாங்க? நிச்சயம் செய்திருக்கிறார். ஆமென். நம்ம இன்னைக்கு இந்த வாழ்க்கை ஓட்டத்துல அது நடக்கணும் இது நடக்கணும்ன்ற ஓட்டத்துல தேவன் செஞ்சதெல்லாம் மறந்துட்டோம். மறந்ததுனால என்ன தெரியுமாங்க பிரச்சனை ஆகுது? இதை எப்படி தேவன் செய்ய போறாருன்னு உங்களுக்கு பயம் வருது. ஆனா இன்னைக்கு அமைதியா உட்காந்து இதெல்லாம் காட்டிலும் தேவன் ஏற்கனவே செஞ்சிருக்கார் அப்படின்றது நினைவு இருந்ததுன்னு வைங்க, உங்க மனசு என்ன தெரியுமாங்க சொல்லும்? இதை செய்தவர் இதையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருப்பார். அதனால ஒரு நாளைக்கு, அதனாலதான் வேதத்துல ஜெபம் பண்ணும் போது என்னன்னு சொல்லுதான், வந்து பெட்டிஷன்லாம் பைபிள்ல பெட்டிஷன்ற வார்த்தையே இருக்கு. பெட்டிஷன் ஆர் ரெக்வெஸ்ட் ரெண்டையும் கொண்டு வந்து வைக்கும் போது கிவ் இட் வித் தேங்க்ஸ் கிவிங் இருக்கு. நன்றியுடன் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாரு, ஜெபம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொண்டதை போல் நீ ஜெபம் பண்ணு. அதுக்கு அர்த்தம் என்ன? கிடைச்சிருச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? நீங்க நன்றி தான் சொல்லுவீங்க. இன்னைக்கு உலகத்துல சிறந்த ஜெபம் எது தெரியுமா? போய் தேவன்ட்டு அப்படியே தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அன்னைக்கு காலையில 6 மணி நைட்டு 9 மணி வரைக்கும் சொல்றதுக்கு பிரச்சனை கிடையாது. சிறந்த ஜெபம் என்னன்னா போய் கோடான கோடி நன்றி ஆண்டவரேன்னு சொல்றதுதான் ஜெபம். நடக்க போறதுக்கு இல்ல, இது வரைக்கும் நடத்தினீரே உமக்கு கோடான கோடி நன்றி, இனிமேலும் நடத்த போறதுக்காக நன்றி. இதாங்க சிறந்த ஜெபம். இதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை அப்படியே மாறிடும். கிராட்டிடியூட்னு ஒரு வார்த்தை இருக்கு, நன்றி உணர்வு. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு ஒரு நாளைக்கு நன்றி சொல்றோம்? அந்த ஒரு காமெடியா ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, வேத பரலோகத்துல எல்லா கவுண்டரும் ஃபுல்லா இருக்காங்க. அதாவது சுகம் வேணும், வீடு வேணும், இந்த மாதிரி கவுண்டர் எல்லாத்துலயும் தேவதூதன் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கானா. கவுண்டர் ஃபுல் ஆகிட்டே இருக்கான். ஒரே ஒரு கவுண்டர் மட்டும் காலியா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன கவுண்டர் தெரியுமா? நன்றி சொல்ற கவுண்டர். ஏன்னா நம்ம சுத்தமா மறந்துடுறோம். இன்னைக்கு மறந்துட்டு அடுத்த வேலை, அடுத்து 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 அப்படி போயிட்டே இருக்க சமயம் ஏதாவது நடக்கலைன்னா நம்ம சோர்வாயிரும். தேவன் என்னை மறந்துட்டார். அப்படியா? கொஞ்சம் இன்னைக்கு நிறுத்தி கொஞ்சம் திரும்பி பாருங்க. தேவன் மறந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? தேவன் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், இன்னும் நேசிச்சுட்டு தான் இருக்கார், இன்னும் அன்பு செலுத்திட்டு தான் இருக்கார். அதனை நீங்க பார்க்கும் போதே வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இதை செய்தவர் இதையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. He has already done. யாராவது உங்கள்கிட்ட தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சார்னா, வீடு வாங்கி கொடுத்தார், இது வாங்கி கொடுத்தாருன்றது முக்கியம் இல்ல, என்னை இன்னும் உயிரோட சந்தோஷமா வச்சிருக்காரு, அதுவே பெரிய ஆசீர்வாதம் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஏற்கனவே செஞ்சிருக்காருங்க, மழை போல செஞ்சிருக்காரு. செஞ்சனாலதான் நீங்களும் நான் இன்னைக்கு உட்காந்துருக்கோம் இங்க. எஸ் டன் ஆல்ரெடி. அதனால இன்னையிலிருந்து இது மிகவும் அவசியம்.
ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்துல குறைஞ்சு போயிட மாட்டாங்க. 5 நிமிஷம், ஒன்று காலையில இல்லை நைட்டு. இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு இல்லை. இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்? 5 நிமிஷம் காலையில் இல்லை நைட்டு. மாத்திரை போடுறீங்கள தவறாம, அது மாதிரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நன்றி சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும்? நான் இப்போ ஒரு பெரிய லிஸ்டே உங்களுக்கு கொடுத்தேன். நன்றி சொல்லுங்க. வாய் சரியா வேலை செய்து, கண் நல்லா வேலை செய்து, நல்ல மனைவி கொடுத்துருக்கார், நல்ல கணவனை கொடுத்துருக்கார், நல்ல வீடு கொடுத்துருக்கார், நல்ல நாட்டில் நம்மளை பிறக்க வச்சிருக்கார். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. நீங்க நன்றி சொல்ல சொல்ல என்ன தெரியுமா ஆயிரும்? என் மகன் என் மேல விசுவாசமா இருக்கிறான், அவன் கேட்ட மீதி காரியங்களையும் தேவன் உங்க காலடியில போட்டுருவார். அல்லேலூயா, ஆமென். தட் இஸ் a சீக்ரெட். அதுதான் சீக்ரெட்டே. இங்க உள்ளது நடக்கணும்னா இதுக்கு நீங்க நன்றியோட இருக்கணும். ஆமென். போய் நல்லா நன்றி சொல்ல முடிஞ்சா 2 பாட்டு பாடுங்க. நம்ம ஆண்டவர் தானே, ஜாலியா பாடுங்க. சரி, ஒரு சீரியஸான கேள்வி. இந்த ஃப்ளையிங் கிஸ் இருக்கு தெரியுமா? இங்க இருந்து அங்கிட்ட இங்கிட்டும் கொடுத்துறாதீங்க, என்னைய மட்டும் பார்த்தா போதும். ஃப்ளையிங் கிஸ் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் குடும்பம் தெரியுமா? ஆமா இல்லையா? செஞ்சிருக்கீங்களா இல்லையாங்க? கணவனுக்கு செஞ்சிருக்கீங்களா? சரி, அது ஓரமாக வச்சுக்கோங்க. தெரிஞ்சா போதும். ஃப்ளையிங் கிஸ் இது எத்தனை பேர் தேவனுக்கு கொடுத்துருக்கீங்க? யாருக்கு இன்னைக்கு நிறைய கொடுக்கணும்? கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையாங்க தேவனுக்கு? ஏன்னா அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, உயிரோட வச்சிருக்காரு, அதுக்கே கொடுக்கணுமா இல்லையா? நான் சொன்னேன் பாருங்க, அந்த பெருமூச்சு. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இதை வெளிநாட்டுக்காரன் அடிக்கடி செய்வான். அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் செய்கிறானான்னு தெரியாது. ஆனால் இந்த ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் அடித்தோன்னே டப்புன்னு அப்படின்வான். அவன் நன்றி அவன் கரெக்டாக செலுத்துவான். இன்னைக்கு நம்ம அதை செய்யணுங்க. வீட்டில் அறையை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணும் போது செய்யுங்க. ரோட்டில் நின்று செஞ்சு விவகாரத்தை இழுத்துட்டு வந்துடாதீங்க. எங்கள் பாஸ்டர் தான் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க சொன்னார்னு எல்லாத்தையும் நான் விவரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லி லேயால தேடி போயிடாதீங்க, ஜாக்கிரதை. கரெக்டாக அறையை பூட்டி கொண்டு கொடுக்கணுமா வேண்டாமா? நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. நான் ஃபுட்பாலில் போய் பயங்கரமாக அச்சீவ் பண்ணணுன்றது என் ஆசை. ஆனால் போக முடியாத சூழல்னால 11th 12th நான் ஜெகன்மாதாவில் படிச்சுட்டு இருந்தேன். ஜெகன்மாதாவில் செமினார் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இது வரும் அப்படின்னு. நான் செமினார் எடுத்ததை பார்த்துட்டு நீ நல்லா எடுக்கிறேன்னு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லும் நான் தான் கிளாஸே எடுத்தேன் செமினார்ன்ற பேரில். அப்போ எனக்கு தெரியல. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் பாஸ்டர் ஆகி இன்னைக்கு சர்ச்சு நடத்துறதுக்கான ப்ராக்டிஸ் அங்கேயே நடந்திருக்கு, அங்கேயே கொடுத்துருக்கார். அதனால தான் இங்கே என்னால் தைரியமாக ஏறி பேச முடியுது. சரியான சொல்கிறது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு புரிஞ்சுதா. தனியாக உட்காந்துருந்தேன். எல்லாம் அவர் சரியாக செய்கிறார். இன்னைக்கு கொடுக்கலாமா இல்லையா ஆண்டவருக்கு? நிறைய கொடுக்கலாம். ஏன்னா அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார், நிமிஷத்துக்கு நிமிஷம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் நினைக்கிற வீடு சொத்து சுகம் இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் கொடுத்துருவாரு. ஆனால் பயங்கர கஷ்டமான காரியங்களை அப்படியே அள்ளி அள்ளி உங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆமென். பயங்கர கஷ்டமான காரியம் என்ன தெரியுமாங்க? அவர் சொல்லிய வார்த்தையை கடைபிடிக்காம பாவம் செய்கிறவனை நேசிக்கிறது பயங்கர கஷ்டமான காரியம். அது ஆனால் தினதோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதுக்கே நீங்கள் பெரிய ஒரு ஃப்ளையிங் கேஸ் கொடுக்கணும். எங்கள் ஆண்டவருக்கு லைட்டாக ஒரு ஃப்ளையிங் கேஸ் கொடுங்க பார்ப்போம். கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னையிலேருந்து ஒரு வாரம் டைம் எடுங்க. சேலஞ்சுன்னே வச்சுப்போம். 1 வீக் 1 வீக் அல்லேலூயா. உங்கள் பர்சனல் ப்ரேயர் இல்லை ஒரு 5 நிமிஷம். இந்த ஒரு வாரம் வேற எதுவுமே ஜோம் பண்ணாதீங்க. ஆண்டவரே பில்லு கட்டணும், ஆண்டவரே எலக்ட்ரிக் பில்லு, ஆண்டவரே அந்த பில்லு. ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கேட்குறதுக்கு முன்னாடியே தெரியும், அதனால கேட்க வேண்டாம். இந்த ஒரு வாரம் நன்றி மட்டும் சொல்லுங்க. அடுத்த சண்டே என்னென்ன நன்மைகள் நடந்ததுன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி சொல்றதுனால என்ன நடந்துச்சு, உங்க மனநிலை எப்படி இருந்தது, தேவனோட எப்படி அந்த உரையாடல் இருந்ததுன்றதை நீங்க வந்து சொல்லுங்க. பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க, நான் கேரண்டி.
அல்லேலூயா. நடக்காத காரியத்தெல்லாம் ஈஸி நடத்தி தந்துருவார் நீங்க நன்றியோட இருந்தீங்கன்னா. ஆமென். தேவன் உங்களை சோதிச்சு பார்க்குறாரு பாருங்க. இதுவும் ஒரு விதமான சோதனை தான். நீங்க நன்றியோட இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்குறார் தேவன். இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. 5 minutes டெய்லி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 5 நிமிஷம். 5 நிமிஷம் டெய்லி 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து யாரும் இல்லாத இடத்துல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதை மாதிரி சிறந்த ஆராதனை வேற எதுவுமே கிடையாது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன செய்யணும்? தேவனை தொழுது கொள்ளணும். உட்காந்து நன்றி சொல்லுங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிடும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நன்றியை தெரிவிங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதம் நடக்கலன்னு கவலைப்படாத சிஸ்டர், அவர் ஏற்கனவே செய்துள்ளார். அவர் ஏற்கனவே செய்துள்ளார். எஸ், ஆல்ரெடி டன் இட். ஆமென். கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஏற்கனவே செய்த காரியங்களுக்காக நன்றி. உயிரோடு, பரிசுத்தத்தோடு, அன்போடு, பலத்தோடு, கிருபையோடு எங்களை வழி நடத்தி வருகிறே உமக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் நடக்க இருப்பதை குறித்து கவலைப்படாமல் இதுவரை நடந்ததை குறித்து நன்றி சொல்லவும் மனம் நிறைந்திருக்கவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளவும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏற்கனவே செய்தவர் இனிமேலும் செய்வார். He'll do it again. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமேலும் செய்வார், இனிமேலும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Shalom.